அனைவருக்கும் வணக்கம். நான் மனோ, கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறாங்க. இந்த ப்ராஜெக்டை நான் சூஸ் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு வந்து பிட்காயினோட ஒயிட் பேப்பர் இருக்கு பாருங்க. அந்த ஒயிட் பேப்பர்ல அவர் வந்து சில பேப்பர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாரு அவருடைய ஒர்க்ல. ஸோ அந்த பேப்பர்ல ரெஃபர் பண்ணிருக்க இடத்துல வந்து ஒரு நேம் இருக்கும், ஸ்டோர்னேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்லயும் இன்வால்வ் ஆனது இல்லை. ஆனா அவரு இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அண்ட் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டோடைய ஃபவுண்டர் ஒரு தமிழன். ஸோ வினோத் மனோகரன் ப்ரோ, வெல்கம் டு த ஷோ. ஃபவுண்டர் ஆஃப் ஜாக்ஸ் நெட்வொர்க், வெல்கம் டு த ஷோ ப்ரோ. தேங்க்யூ மனோ. தேங்க்யூ ஃபார் வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை இன்வைட் ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம வந்து கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். சரி, அதான் உங்களை வந்து ஓகே இது மாதிரி பெரிய நேம் இருக்கு, நம்ம தமிழர் ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு டாப்ல போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்றப்ப வந்து டெஃபினட்டா அதை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ப்ரோ, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்களேன். ஓகே, ஸோ என் பேர் வினோத். நான் வந்து ஆக்சுவலாக மதுரையிலேருந்து வரேன். நான் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஐடி செக்யூரிட்டி சர்வீசஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட கோர் பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி தான் என்னோட கோர் எக்ஸ்பர்டீஸ். அப்புறம் பிட்காயின் பற்றி 2017 தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு புல் ரன் இருந்துச்சு 2017, கிட்டத்தட்ட $20,000 கிட்ட போச்சு. சரி, ஓகே, எல்லாருமே பேசுகிறாங்களே என்ன இதுன்னு பார்க்குறப்ப தான் ஓகே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி கிரிப்டோ பேமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரலாம். ஆனால் இன்னும் இதை வந்து யாருமே டே டு டே பேமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணல, ஒன்லி ஸ்பெகுலேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்றப்ப இதில் என்ன பிரச்சனைகள் இருக்கு? ஓகே, நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கூடிடுது. இப்போ எத்திரியமெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீ கூடிடும். ஸோ இதை நம்ம ரிசர்ச் பண்ணி ஏன் இது வந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடாது, இந்த ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம், அதாவது வாலட்டைலாக இருக்கிறது எப்படி ஸ்டேபிளாக கொண்டு வருது அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறப்ப சரி, ஓகே, இதுக்காக நம்ம யுக்ரைனில் ரஷ்யாவில் அவங்களுக்கு கிரிப்டோகிராஃபர்ஸ் டேலண்ட் அதிகம். சரி, அங்கே நம்ம வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி செட்டப் பண்ணி நம்ம இதை ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நம்ம பேக்ரவுண்டு இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில. ஓகே, உங்க ப்ராஜெக்ட் நேம் வந்து ஜாக்ஸ் நெட்வொர்க் இல்லைங்களா? ஸோ வந்து நீங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க, லைக் என்ன அந்த ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலாக நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நம்ம பிட்காயின்ல இருக்க ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ ஜாக்ஸ் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ்ன்ற ஒரு ஸ்டேபிள் காயின் இருக்கு. இதுதான் இதோடைய கோர் அப்ளிகேஷன். இந்த ஜாக்ஸ்ன்றது என்னன்னா இட்ஸ் அன் எனர்ஜி டோக்கன். அதாவது ஒரு ஜாக்ஸ்ன்றது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிலோவாட் ஹவர்ஸை எப்பயுமே ரெப்ரசென்ட் பண்ணும். நீங்கள் ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, 100 இயர்ஸ் பின்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு ஜாக்ஸ் காயின் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிலோவாட் ஹவர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போ பேக் இன் த டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து US வார் முன்னாடி உங்களுக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பேங்கிங் இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா பேங்க்ஸ் வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சுக்கிட்டு அது மேலே வந்து கரன்சி பிரிண்ட் பண்ணுவாங்க, US டாலர்ஸ் இந்த மாதிரி. நம்ம என்ன ப்ரப்போஸ் பண்ணுறோம்னா, ஓகே இப்போ நம்மளால டீசென்ட்ரலைஸ்ட் வேல பிட்காயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எனர்ஜி டோக்கன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், கிலோவாட் ஹவர் டோக்கன்ஸ். இந்த டோக்கன்ஸை நம்ம ரிசர்வ்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு எனர்ஜி ஸ்டாண்டர்ட் ஃபைனான்சியல் சிஸ்டம் செட்டப் பண்ணுறதுக்கு கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த ஜாக்ஸ்டார் நெட்வொர்க்குன்ற என்டையர் ப்ராஜெக்டோட பேஸ் ஐடியா. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்டை சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு எனர்ஜி ஸ்டாண்டர்ட் பேங்கிங் சிஸ்டமோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த ஸ்டேஜ்ல ப்ரோ இருக்கு? இப்போ நீங்க வந்து இது ஆரம்பிச்சிட்டீங்களா, இல்லை வந்து ICO மாதிரி எதனா கனெக்ட் பண்ண போறீங்களா, அது ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா? எந்த ஸ்டேஜ்ல இருக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட்? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் நெட்ல இருந்து மெயின் நெட் போகிறோம். இந்த மந்த் எண்டில் வந்து நமக்கு மெயின் நெட் லான்ச் ஆகுது. ஸோ நம்ம இப்போ ஜென்ரலாக வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம WJXN கொஞ்சம் டோக்கன்ஸை சர்க்குலேட் பண்ணுறோம். இப்போ அல்டிமேட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மெயின் நெட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த எனர்ஜி ஸ்டாண்டர்ட் பேங்கிங் மாதிரி நம்ம ஒரு டீசென்ட்ரலைஸ் கிரிப்டோ பேங்க் சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதான் ஃபர்ஸ்ட் டிஃபை அப்ளிகேஷன் நம்ம நெட்வொர்க் மேலே. அங்கே என்ன ஆகும்னா நீங்கள் வந்து எனர்ஜி டோக்கன்ஸை வந்து அதாவது ஜாக்ஸ்ன்றத கொலாட்ரலா வச்சுக்கிட்டு அதுக்கு மேல JINR, JUSD அப்படின்ற மாதிரி ஃபுல்லி பேக்ட் வித் ஆன்செயின் ரிசர்வ்ஸ் பேஸ்ட் ஸ்டேபிள் காயின் வந்து ஜென்ரேட் பண்ணி மார்க்கெட்ல சர்க்குலேட் பண்ண போறோம். இது ஒரு இமீடியட் ரோட் மேப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேயர் 2 மெக்கானிசம்ஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் ஃபியூச்சர்ல கொண்டு வரது ஐடியா. ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேஜ் வந்து டெஸ்ட் நெட்ல இருக்கு. இமீடியட் நெக்ஸ்ட் கோல் வந்து மெயின் நெட் போறோம். நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜென்ரலா USDTன்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் a fiat backed stable coin. ஸோ
யூஎஸ் டாலர்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு மேல யூஎஸ்டிடி இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ என்னன்னா இந்த டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயின்ஸ் அதாவது ஜாக்ஸ்ன்றத மைன் பண்ண தான் முடியும். அதை மைன் பண்ணா அதுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். ஸோ அதோட மார்க்கெட் வேல்யூ பேஸ்டா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோவை ரிசர்வ்ஸா காய்ச்சி நம்ம வந்து அதுக்கு மேல இந்த ஜேயூஎஸ்டி, ஜேஐஎன்ஆர் இதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்றோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டேபிள் காயின்ஸோட கொலாட்ரல் வந்து இட்ஸ் இன் ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயின்ஸ். இதுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிடையாதுன்றனால உங்களுக்கு ஜென்ரலா யூஎஸ்டிடி கம்பெனிக்குலாம் நிறைய ரிஸ்க் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும், கவர்மெண்ட் ஸ்க்ரூட்டனி இருக்கும். நம்ம ஸ்க்ரூட்டனி, கேஒய்சி எல்லாம் இவென்ச்சுவலா கொண்டு வரோம். இருந்தாலும் வந்து கவர்மெண்ட்ஸோட கண்ட்ரோல் வந்து அவ்வளவா கிடையாது நம்மளுடைய ஸ்டேபிள் காயின் மேல. ஸோ இந்த ஜேஐஎன்ஆர், ஜேயூஎஸ்டி யூஸ் பண்றப்ப உங்களுக்கு ரிலேட்டிவ்லி வெரி ஹை லெவல் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அதுதான் இதோட கோர் ஃபீச்சர், இந்த ஸ்டேபிள் காயின்ஸோட ஃபீச்சர். ஓகே ஓகே. நமக்கு வந்து இதுக்கு முன்ன இந்தியால ஐஎன்ஆர் கிடையாது, லைக் ஐஎன்ஆர் பேக்டு கிரிப்டோ கிடையாது, கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொண்டு வர போறீங்க. இதுல எதனா லீகல் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? ஏன்னா இந்தியா வந்து இன்னும் கிரிப்டோ ரெகுலேஷன் கொண்டு வரல அப்படின்றதால. ஆமா, இது ஆக்சுவலா இது எல்லாருக்கும் இருக்க சந்தேகம் தான். பொதுவா இந்தியால பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து லீகல் டெண்டரா இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால இது ஒரு கிரே ஏரியா மாதிரி வரும். ஆனா நம்ம வந்து டாப் லா ஃபார்ம்ஸ்ல இருந்து லீகல் ஒப்பீனியன்ஸ் எடுத்து இது வரைக்கும் அவங்க பாசிட்டிவா தான் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலா உங்களுக்கு இது வந்து கவர்மெண்டோடைய ரூல்ஸை இது வரைக்கும் எதுவும் வயலேட் பண்ணல. இனிமே ஏதாவது அவங்க பில் பாஸ் பண்ணி இதை வந்து பேன் பண்ணா இல்ல ப்ரொஹிபிட் பண்ணா அதுக்கப்புறம் சர்க்கம்ஸ்டன்சஸ் சேஞ்ச் ஆகலாம். இப்ப இருக்க ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ல இதுக்கு எந்த லீகல் பிரச்சனைகளும் கிடையாது. இதுக்கு நம்ம பிரைவேட்டாவும் நிறைய ஒப்பீனியன்ஸ் டிஃப்ரெண்ட் லா ஃபார்ம்ஸ்ல இருந்து எடுத்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த வெஞ்சர்ல என்டர் ஆகிறோம். ஓகே ஓகே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அது டு பி ஆன் தி சேஃப் சைடு, அது நம்ம கரெக்டா பாத்துக்கணும் இல்லீங்களா இந்த ரெகுலேஷன் சைடு இருக்க பிரச்சனைகள்ல. சரி, ஜெனரலா வந்து கிரிப்டோ கரன்சி வந்து இட்ஸ் an இன்டர்நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் தான். ஏன்னா நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க இப்ப இந்தியால பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு மக்கள்கிட்ட ஐஎன்ஆர் டெபாசிட் வாங்கிட்டு ஒரு டோக்கன் மாதிரி அதை ரெப்ரசென்ட் பண்ண இஷ்யூ பண்ணீங்கன்னா யூ கம் அண்டர் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் இந்தியன் அத்தாரிட்டிஸ். நம்ம வந்து கொஞ்சம் செல்ஃப் ரெகுலேட்டடா பண்றோம். என்னன்னா ஓகே, இது இட்ஸ் a completely decentralized stable coin technology. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா இந்தியன் கவர்மெண்ட்ல என்னென்ன ரிப்போர்ட்டிங்கோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு கண்டினியூ பண்றோமே தவிர அவங்களுடைய இது அவங்களால ரெகுலேட் பண்ண முடியுமே தவிர அவங்களால இதை பேன் பண்றதுக்கு டெக்னிக்கல் பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதனால கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா இவென்ச்சுவலா இந்த கிரிப்டோஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணி அதெல்லாம் டாக்ஸ் பண்றதுக்கு வழி பண்றதுதான் ஒரு சஸ்டைனபிள் அண்ட் பாசிபிள் வே. ஓகே ஓகே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்னும் ஃபர்தரா பேசுவோம். நீங்க வந்து மென்ஷன் பண்ணும்போது இதுல வந்து 2 வகையான காயின் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 2 டைப்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஒரு காயின் இல்லாம யூஸ்வலா ஒரு பிளாக் செயினா ஒரு காயின் இருக்கும், 2 இருக்கு இங்க. இப்ப பொதுவா வந்து ஒரு நெட்வொர்க்ல உங்களுக்கு பிளாக் செயின் நெட்வொர்க்ல செக்யூரிட்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர். ஸோ மைனர்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் நெட்வொர்க். இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் நெட்வொர்க்ல உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் செக்யூரிட்டி இன்சென்டிவ்ஸுக்காக நீங்க வந்து காயின்ஸ் பே பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணலாம். இப்போ பிட்காயின்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்ட்ஸ் வந்து இன்னைக்கு 6.25 பிட்காயின்ஸ் இருக்கு. நாளைக்கு அது 0 ஆச்சுன்னா மைனர்ஸுக்கு வந்து அதை மைன் பண்ணி பிட்காயின் பிளாக் செயினை செக்யூர் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ நீங்க ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியும் முக்கியம், காயினோட எக்கனாமிக்ஸும் முக்கியம். இப்போ பிட்காயின்ல செக்யூரிட்டி நல்லா இருக்கு, ஆனா காயின் எக்கனாமிக்ஸ் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ன்றனால அது ஒரு டீஃப்ளேஷனரி அசெட்டா தான் அதை யூஸ் பண்றாங்க. நம்ம நெட்வொர்க்கோட கோர் அப்ளிகேஷன் வந்து ஸ்டேபிள் காயின். சரியா? ஸோ அப்போ ஸ்டேபிள் காயின்ல வந்து நீங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறப்ப அது வந்து இன்ஃப்ளேஷன் கிரியேட் பண்ணும். அப்ப நீங்க மைனர் இன்சென்டிவ்ஸுக்கு உங்களுக்கு ஒரு செப்பரேட் காயின் தேவை, மைனிங் இன்சென்டிவ்ஸ் பே பண்றதுக்கு மட்டும். அது ஒரு அசெட் காயின். அது போக நம்ம அசெட் காயின் நம்ம நெட்வொர்க்ல வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் ஷார்டிங் யூஸ் பண்றோம். நம்ம நெட்வொர்க் ஆக்சுவலா ஒரு பிட்காயின் மர்ஜ் மைன் நெட்வொர்க். அதுக்கு என்ன அர்த்தம்னா பிட்காயின் நம்ம நெட்வொர்க்கை மைன் பண்றப்போ உங்களுக்கு பிட்காயினும் கிடைக்கும். கரெக்டா? ஸோ நம்ம நெட்வொர்க்ல இந்த மல்டிபிள் ஷார்ட்ஸுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு ஒரு பீக்கன் ஷார்ட்னு ஒன்று இருக்கு. அந்த பீக்கன் ஷார்ட்ல நீங்க வந்து ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் வச்சீங்கன்னா நிறைய ஸ்பேம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக அந்த பீக்கன் செயின்ல நம்ம ஒரு பர்டிகுலர் காயினை இஷ்யூ பண்ணி அந்த பீக்கன் செயின் ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த பீக்கன் செயின் காயின் தான் வந்து இந்த அசெட் காயின். அது பேர் வந்து ஜாக்ஸ்நெட் காயின். கரெக்டா? அதே மாதிரி ஷார்ட்ஸ்ல அந்த எனர்ஜி டோக்கன் சொல்றேன் பாருங்க, கிலோ வாட் ஹவர் கரன்சின்னு,
அதுதான் வந்து ஜாக்ஸ் காயின். ஸோ நம்ம இதில் டிரான்சாக்ஷனல் ஷார்ட்ஸ் இருக்கு நம்ம நெட்வொர்க்கில். அதே மாதிரி உங்களுக்கு பீக்கன் செயின் ஒன்று இருக்குதுல, பீக்கன் காயின் தான் அந்த ஜாக்ஸ் நெட் காயின். ஸோ நம்ம நெட்வொர்க்கில் வந்து 2 காயின்ஸ், ஒன்று ஒரு அசெட் காயின் பிட் காயின் மாதிரி ஒர்க் ஆகும், இன்னொரு ஒரு கிலோவாட் ஹவர் பேஸ் எனர்ஜி அண்டர் ரிட்டன் ஸ்டேபிள் காயின். அது நம்ம ஷார்ட்ஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அந்த கம்ப்ளீட் டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இந்த காயின்ஸ் ஒர்க் ஆகுன்றதுல. ஓகே ஓகே கூல். ஸோ நீங்க இப்போ டிரான்சாக்ஷன்ஸை பத்தி பேசும்போது இன்னொரு கொஸ்டின் ஒன்று வந்து ரைஸ் ஆகுது. இதுல வந்து இந்த நெட்வொர்க்ல டிரான்சாக்ஷன் பர் செகண்ட் எவ்வளவு ப்ரோ? ஏன்னா நிறைய டெக் சர்வீஸ்க்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து மைண்ட்ல இருக்கும். லைக் எந்த அளவுக்கு வந்து ஸ்கேலபிள், லைக் எவ்வளோ ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு செகண்ட் எவ்வளவு டிரான்சாக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இந்த நெட்வொர்க்கால? அது நம்ம நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவலி அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட் ஹேண்டில் பண்ணலாம். ஆனா விஷயம் என்னன்னா, டிரான்சாக்ஷன் த்ரூபுட்ல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட் நீங்க புஷ் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஃபைனாலிட்டி டைம். ஒரு டிரான்சாக்ஷன் புஷ் பண்ணா அது எவ்வளோ நேரம் ஆகுது கன்ஃபார்ம் ஆகிறதுன்றது. இப்போ பிட்காயின்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 7 டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட் தான் புஷ் பண்ண முடியும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஆகும். எத்தீரியம்ல மினிமம் 15 செகண்ட்ஸ் டைம் ஆகும். ஒரு 10 டிரான்சாக்ஷன்ஸ் புஷ் பண்ணலாம் எவ்ரி செகண்ட். இப்போ நம்ம நெட்வொர்க்ல நீங்க அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் புஷ் பண்ணலாம். ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ நிறைய நெட்வொர்க்ஸ் பாத்தீங்கன்னா சொலானா, கார்டானோலாம் வந்து ஃபாஸ்டா பண்ணலாம் எவ்வளோ டிரான்சாக்ஷன்னாலும் சொல்றாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு 2 டேஸ் முன்னாடி சொலானா கூட டவுன் ஆயிடுச்சு. அது நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. காரணம் என்னன்னா வந்து ஒரு ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ் சொல்யூஷன்ல என்னைக்குமே நீங்க டிரான்சாக்ஷனல் ஃபைனாலிட்டியை கொண்டு வர முடியாது. ஏன்னா அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது சென்ட்ரலைஸ்ட் ஆயிடும். ஏன்னா இப்ப நார்மலா நீங்க வந்து வீட்டு பக்கத்துல ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஸ்பீட் அதிகமா இருக்கும். இதே இது நீங்க இப்ப லண்டன்ல உட்காந்துட்டு ஆப்பிரிக்கால இருக்க ஒரு சர்வர் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா ஸ்பீடு கம்மியாயிடும். ஸோ எப்பயுமே ஒரு ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்ல உங்களால டிரான்சாக்ஷனல் ஃபைனாலிட்டி டைம் வந்து கேரண்டி பண்ணவே முடியாது. What you can only guarantee is how many transactions you can push into the network and in how much time they will be settled. Approximate time. Instant transaction finality கொண்டு வரதுன்றது it's a layer 2 feature. So அந்த layer 2 feature eventually நம்ம கொண்டு வருவோம். So நம்ம நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் unlimited transactions per second push பண்ணலாம். Each and every transaction gets finalized in 10 minutes. So அந்த finality solve பண்றதுக்கு layer 2 solutions eventually நம்ம கொண்டு வருவோம். ஓகே 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 ப்ரோ, தட் சவுண்ட்ஸ் கூல். இப்போ நீங்க லேயர் 2 பத்தி பேசும்போது இன்னொரு क्वेश्चन எனக்கு வந்து மைண்ட்ல வருது. இதுல வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குங்களா? இந்த நெட்வொர்க்ல, ஜாக்ஸ் நெட்வொர்க்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குங்களா, இல்ல ஃபியூச்சர்ல வருங்களா? ஸோ லேயர் 1ல நம்ம நெட்வொர்க்ல வந்து ஒன்லி ஸ்டேபிள் காயின் பேஸ்ட் கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருக்கு, ரீகன்சலேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இவென்ச்சுவலா லேயர் 2ல நீங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் கொண்டு வரலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொலானா, நம்மளோட ஐடியா வந்து எத்தீரியம் ஃபோர்க் பண்ணி கொண்டு வரது. ஆனால் சொலானாவையும் நீங்க ஃபோர்க் பண்ணி நம்ம நெட்வொர்க்ல வந்து ஒரு லேயர் 2 சிஸ்டமா கொண்டு வரலாம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சப்போர்ட்டோட. அது இவென்ச்சுவலா பிளான் இருக்கு. ஆனால் இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்றாங்க. கார்டானோ பண்ணிட்டு இருக்காங்க, சொலானா பண்ணிட்டு இருக்காங்க, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டி வெயிட்டேஜ் மோட் வச்சு. ஸோ அந்த மார்க்கெட்ல வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸுக்கு டிமாண்ட் இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேபிள் காயின் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈகோ சிஸ்டம் க்ரோ ஆக தான் வந்து நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும். இப்போ கார்டானோ பெரிய ப்ராஜெக்ட், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து மார்க்கெட் கேப் இருக்கு, எவ்வளோ பேர் அப்படி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லான்ச் பண்ண பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 3 கான்ட்ராக்ட் தான் அதில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த 3மே வந்து அந்த கார்டானோ ஃபவுண்டர் வந்து கிரியேட் பண்ணதுதான். ஸோ உண்மையான அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகல. ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபீச்சர் இருக்கிறதுக்கு வந்து ஈஸி. நம்ம எத்தீரியம் காப்பி பண்ணி புது எத்தீரியம் கிரியேட் பண்ணா ஒரு புது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ஜின் வந்துருது உங்களுக்கு. ஆனா பிரச்சனை வந்து அது கிடையாது. பிரச்சனை எவ்வளவு பேர் அதை அடாப்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. அது வந்து நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட யூஎஸ்பி பாத்தீங்கன்னா எத்தீரியமுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம். இப்போ எத்தீரியமுக்கும் சொலானாக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா சொலானா வந்து ஃபாஸ்டா இருக்கும், இன்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்றாங்க. எத்தீரியம்ல கேஸ் ஃபீஸ் அதிகம், டைம் ஆகும். சொலானா என்ன சொல்றாங்க, அது எங்களுக்கு இருக்காது, ஆனா அது கொஞ்சம் சென்ட்ரலைஸ்டா, அதனால பிரச்சனைகள் இருக்கு. நம்மளோட நெட்வொர்க்ல நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் பண்றப்ப யூஎஸ்டிடின்றத வச்சுதான் நீங்க பேஸா ப்ரோக்ராம் பண்றீங்க. அதனால உங்களுக்கு நாளைக்கு யூஎஸ்டிடி கொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்களோட என்டையர் D4 யூகே சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிரும் உங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஈகோ சிஸ்டம்குள்ள இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயினை நேட்டிவா கொடுக்குறோம். ஸோ நம்மளோட கோர் வந்து இதுதான். ஸோ நம்மளோட நேட்டிவ் டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயினை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாம நம்ம இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல போறதே வேஸ்ட். ஏன்னா எக்ஸிஸ்டிங் காம்படிஷன்ல இது ஒரு $100 மில்லியன் பிசினஸ். இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இறங்கணும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு $100 மில்லியன் மார்க்கெட்டிங் பட்ஜெட் இல்லாம அது பேசுறதே வேஸ்ட். அதனால நம்ம அதை லேயர் 2க்காக தள்ளி போட்டு வச்சிருக்கோம்.
that really makes sense bro actually. ஏன்னா டிமாண்ட் இல்லாம நம்ம பாட்டு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு அது அப்படியே வச்சிருக்கிறது வேஸ்ட். ஸோ சம்திங் லைக் யூனிக் அண்ட் டிமாண்ட் இருக்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது வந்து லைக் வைஸ் மூவா தெரியுது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிமாண்ட் கிடையாது, சும்மா பிஆர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நிறைய பேர் பண்ணிருக்காங்க, இன்க்ளூட் நம்ம பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை. ஓகே ஓகே. பட் இட்ஸ் கிரேட் டு சி லைக் ஓகே ஒரு இன்னோவேட்டிவா நீங்க ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வருது ரொம்பவே ஆக்சுவலி இட்ஸ் கிரேட் டு சி. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த டோக்கன் பத்தி பேசுவோம். சரி, மொத்தம் எவ்வளோ டோக்கன் ப்ரோ சர்க்குலேஷன்ல இருக்கு இப்போ? எவ்வளவு இருக்கு டோட்டல் சப்ளை? எவ்வளவு லைக் சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளவு? இதை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. நம்மளோட அசெட் காயின் சர்க்குலேஷன் இருக்கு, ஸ்டேபிள் காயின் சர்க்குலேஷன் இருக்கு. ஸ்டேபிள் காயின் வந்து 0 ப்ரீமைன், அதோட சர்க்குலேஷன் வந்து இட்ஸ் பிரிண்டட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா இது எப்படி ஸ்டேபிளா இருக்கு, எதனால இது பிட்காயினோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இதை பிச் பண்றாங்க. ஸோ பேசிக்கா எப்படி இந்த ஸ்டேபிள் காயின் கிரியேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு பிட்காயினையும் நம்மளோட அசெட் காயின்ஸையும் பர்ன் பண்ணி தான் இதுக்கு இந்த ஸ்டேபிள் காயின் வேல்யூவே வருது. ஸோ ஸ்டேபிள் காயினை பொறுத்த வரைக்கும் டோக்கனாமிக்ஸ் வெரி சிம்பிள். இஃப் தேர் இஸ் மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் இட், then miners give up the Bitcoin and the asset coin reward to print these stable coins. இதே இந்த asset coin பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 25 to 40 million pre-mine வச்சிருக்கோம். அது based on the market performance of the coins before we launch the mainnet. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா next 5 yearsல உங்களுக்கு மறுபடியும் ஒரு 25 to 40 million இஷ்யூ ஆகுது. ஸோ 5 years டைம்ல பாத்தீங்கன்னா 50 to 80 million டோக்கன்ஸ் வந்து சர்க்குலேஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் 6th இயர்ல இருந்து உங்களுக்கு எவ்ரி இயர் 1 million டோக்கன்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ எத்தீரியம்ல ஒரு 120 million எத்தீரியம் சர்க்குலேஷன்ல இருக்கு. நம்ம நெட்வொர்க்ல 120 million சர்க்குலேட் ஆகிறது கிட்டத்தட்ட 45 years ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த அசெட் காயினோட டோக்கனாமிக்ஸ். ஆனா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, டோக்கன் சப்ளை வந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் நெட்வொர்க் மாதிரி வச்சு ரன் பண்ணுவாங்க. நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் நெட்வொர்க்னால அல்டிமேட்டா மைனர்ஸ்க்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கணும். பிட்காயின்லேயே வந்து இன்னைக்கு 0 ரிவார்ட் போச்சுன்னா மைனர்ஸ் அதை ஏத்துக்குவாங்களான்றது சொல்ல முடியாது, நடக்கிற அன்னைக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம நெட்வொர்க்ல வந்து அந்த 1 million இயர்லி வரதை நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். ஆனா அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு டோக்கனோட வேல்யூ வந்து அதோட யூட்டிலிட்டியை பொறுத்தது தான். இப்ப பிட்காயின்னா அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் யூட்டிலிட்டி இருக்கு, எத்தீரியம்னா அதுக்கு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அண்ட் டிஃபை யூட்டிலிட்டி இருக்கு, கார்டானோனா அதுக்கு ஒரு பிஆர் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்கு. ஆனா பெரிய யூட்டிலிட்டி இன்னும் கொண்டு வரல, அது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. அதே மாதிரி நம்ம நெட்வொர்க்கோட அசெட் காயின் வந்து குளோபல் பேமெண்ட்ஸ் ஈகோசிஸ்டம். இஃப் இட் மூவ்ஸ் டு திஸ் எனர்ஜி ஸ்டாண்டர்ட் பேங்கிங் சிஸ்டம், then these asset coins will be worth to represent this complete market cap. So அதனால நம்ம வந்து இந்த சப்ளையை பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்ல. நிறைய பேர் அதை பத்தி கவலைப்படுவாங்க. மெயினா கவலைப்பட வேண்டியது என்னன்னா, ஒரு டோக்கனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அதுக்கு யூட்டிலிட்டி இருக்கா. சப்ளையை பத்தி கவலைப்படுற காயினுக்கு யூட்டிலிட்டியே இல்லைன்றப்ப நீங்க சப்ளையை பத்தி கவலைப்படணும். ஏன்னா அப்பதான் ரேரான எலிமெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்கு. நம்ம நெட்வொர்க் வந்து இட்ஸ் கேர்ஃபுல்லி டிசைன் டு கேட்டர் டு த ஸ்டேபிள் காயின் மார்க்கெட். இன்ஃபேக்ட் அதான் முன்னாடியே நீங்க மனோ சொன்ன மாதிரி ப்ரொஃபசர் ஸ்காட்லாம் வந்து அவர் கிட்டத்தட்ட 30 years அந்த ஸ்பேஸ்ல இருக்காரு அவரு. ஸோ அவர் வந்து நம்ம ப்ராஜெக்டை பார்த்துட்டு அவரே வந்து அதான் ஃபீல் பண்ணாரு. இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் டு சி whether the world is ready to accept an energy standard banking system. ஸோ அவர் பிட்காயின்ல நீங்க சொன்ன மாதிரி சட்டோஷி வந்து ஒரு 3 times அவரை ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. இந்த இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பாக்குறாரு அவர். இது நம்ம வந்து லான்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு ரிசப்ஷன் ஆச்சுன்னா வந்து இது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் பேங்கிங்கு, இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கும், மக்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதுல மெயினான வருத்தப்பட வேண்டிய யோசிக்க வேண்டிய விஷயமே தவிர எவ்வளோ சப்ளைன்றது செகண்டரி தான். ஏன்னா சப்ளைன்றது டெம்பரரி தான். யூட்டிலிட்டியே இல்லைன்னா அது வந்து 100 காயின் இருந்தானா 1000 காயின் இருந்தானா என்னைக்காவது ஒரு நாள் 0 போயிடும்ல யூட்டிலிட்டியே இல்லைன்னா. ஸோ இந்த யூட்டிலிட்டி நம்மளோட அசெட் காயினோட யூட்டிலிட்டி வந்து இந்த ஸ்டேபிள் காயின் மார்க்கெட். இந்த ஸ்டேபிள் காயின் மார்க்கெட்டுக்கு நம்ம காயின் யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா வந்து இந்த அசெட் காயின்ஸ்க்கும் இவென்ச்சுவலா பிரைசிங் அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வரும். ஏன்னா நேட்டிவாவே இந்த அசெட் காயின்ஸ் வந்து they are tied to the stable coin and they are used for cross shard transactions. அது ஒரு certain type of special transactions இருக்கு நெட்வொர்க் ரன் ஆகுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் நெட்வொர்க் லெவல் டீசென்ட்ரலைஸ் ரெப்புடேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு இந்த அசெட் காயின் யூஸ் ஆகுது. பிளஸ் டு பை ஸ்பேஸ் ஆன் த பீக்கன் செயின் டு கம்யூனிகேட் பிட்வீன் ஷார்ட்ஸ். அது நிறைய யூட்டிலிட்டி இருக்கு. ஸோ அந்த யூட்டிலிட்டிஸ் பேஸ்டா
ஆனா இந்த எல்லா யூட்டிலிட்டிக்கும் வேல்யூ எப்போ வரும்னா உண்மையிலேயே இதை மக்கள் யூஸ் பண்ணதான் வரும். ஸோ அதை மக்கள் யூஸ் பண்ற அன்னைக்கு இதோட வேல்யூ வந்து அதுக்கு ஏத்தாப்புல அப்ரிஷியேட் ஆகும். ஓகே ஓகே சூப்பர், தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த காயின்ஸ் நீங்க கொலாட்ரலா வச்சுட்டு, ஐ மீன் லைக் அசெட் காயின் கொலாட்ரலா வச்சுட்டு நீங்க வந்து ஸ்டேபிள் காயின்ஸ் இஷ்யூ பண்றீங்களா? அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்களேன். ஓகே, ஆக்சுவலா என்னன்னா நம்ம அசெட் காயின் வந்து நெட்வொர்க் லெவல்ல இருக்கு, அதை நம்ம மறந்துடலாம். ஸ்டேபிள் காயின் பத்தி மட்டும் நம்ம பேசலாம் இப்போதைக்கு. ஏன்னா நீங்க இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து ஜாக்ஸ்ன்றது ஸ்டேபிள் காயின், இட் ரெப்ரசென்ட்ஸ் a certain amount of kilowatt hour. சரியா? ஸோ இப்ப இந்த ஸ்டேபிள் காயினை நம்ம போய் எல்லார்ட்டையும் நீங்க வந்து கிலோவாட் ஹவர் கரன்சி யூஸ் பண்ணுங்கன்னா நிறைய பேருக்கு இது புரியவே புரியாது. கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்டேபிள் காயினை லேயர் 2ல கொலாட்ரலா எடுத்துக்கிட்டு, நம்ம ஆக்சுவலா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் தான் யூஸ் பண்றோம் லேயர் 2வா. அங்க வந்து நம்ம WJAX ஒரு ராப் ஜாக்ஸ் டோக்கனை கிரியேட் பண்ணிட்டு, அதோட ஒவ்வொரு ராப் ஜாக்ஸும் ஒரு மெயின் நெட் ஜாக்ஸ் டோக்கனை ரெப்ரசென்ட் பண்ணும். அந்த மெயின் நெட் ஜாக்ஸ் டோக்கன் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிலோவாட் ஹவர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த WJAX நம்ம அதுக்கப்புறம் கஸ்டடியா எடுத்துக்கிட்டு, அது பேசிஸ்ல JUSD, JINR இப்படிங்கிற மாதிரி டெரிவேட்டிவ்ஸை மார்க்கெட் ரேட், இப்ப யூனிஸ்வாப்ல வந்து மார்க்கெட் ரேட் தெரியும் நம்மளோட காயினுக்கு, அந்த பேசிஸ்ல நம்ம இஷ்யூ பண்றோம். ஸோ நம்ம நெட்வொர்க்ல இருக்க அசெட் காயினுக்கும் இந்த டெரிவேட்டிவ்ஸுக்கும் பெரிய லெவல்ல சம்பந்தம் கிடையாது, டைரக்ட் சம்பந்தம் கிடையாது. ஆனா நெட்வொர்க்ல இருக்க ஸ்டேபிள் காயின்ஸை நம்ம ரிசர்வ்ஸா வச்சு இந்த டெரிவேட்டிவ்ஸை கிரியேட் பண்றோம். இதுக்கு வந்து சிம்பிள் அனாலஜி எப்படின்னா, அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் சிஸ்டம் தான். ஒரு பேங்க் இருந்தாங்கன்னா அவங்க கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சுக்கிட்டு, இப்ப கோல்டோட விலை இன்னைக்கு 3000 ரூபானா ஒரு கிராம் கோல்டு வச்சுக்கிட்டு 3000 ரூபா டோக்கன் பிரிண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு எனர்ஜி டோக்கன் ஜாக்ஸ்ன்றதை கிரியேட் பண்றதுக்கு ஜாக்ஸ் நெட்வொர்க் டெக்னாலஜி இருக்கு. இப்ப நம்ம தனியா ஒரு பேங்க் கிரியேட் பண்ணி அங்க ஒரு ஜாக்ஸ் டோக்கனை டெபாசிட் பண்றோம். அந்த ஒரு ஜாக்ஸ் டோக்கனுக்கு சப்போஸ் அது ஒரு 1 கிலோவாட் ஹவர் ரெப்ரசென்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு 1 கிலோவாட் ஹவர் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம 1 ஜாக்ஸ் டோக்கன் இருந்தா 10 INR டோக்கன், JINR டோக்கனை ரிலீஸ் பண்ணி சர்க்குலேட் பண்றோம். சோ எப்பனாலும் as long as எலக்ட்ரிசிட்டிக்கு டிமாண்ட் இருக்க வரைக்கும் மக்கள் வந்து இந்த JINR டோக்கனை ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா, நம்ம அதை இந்த ஜாக்ஸ் டோக்கனை சேல் பண்ணி அவங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியை சேல் பண்ணி இல்ல கடனா கொடுத்து நம்ம அவங்களோட கடனை ரீபே பண்ணிடுவோம், அந்த JINRக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை. ஸோ இதுதான் இதோட ஸ்டேபிள் காயினுக்கும் JINRக்கும் தான் டைரக்ட் லிங்கேஜ் இருக்கு. ஓகே ஓகே. எலக்ட்ரிசிட்டியோட காஸ்ட் வந்து ஜியோலொகேஷனை பொறுத்து மாறுபடும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து எப்படி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஓகே, இந்த பிரைஸ் நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? லைக் எந்த லொகேஷனை பொறுத்து நீங்க அதோட இது ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரீ மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு விட்டுறோம். ஸோ என்ன ஆயிரும், இப்போ நம்ம வந்து இந்த ஜாக்ஸ் டோக்கன் கிரிப்டோ மார்க்கெட்ஸுக்கு பவுண்டரிஸ் கிடையாது. கிரிப்டோ மார்க்கெட் வந்து உலகம் பூரா ஒரே ரேட்டு தான். பிட்காயினுக்கு உலகம் பூரா வந்து ஒரே ரேட்டு தான், ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. இப்போ எப்படின்னா, நம்மளோட ஜாக்ஸ் டோக்கனை வந்து நம்ம யூனிஸ்வாப்ல இல்ல பேன்கேக் ஸ்வாப்ல லிஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு மார்க்கெட் ரேட் இருக்கு. இல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு மார்க்கெட் ரேட் இருக்கு. அந்த மார்க்கெட் ரேட் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி காஸ்டோட அதிகமா இருந்தா நிறைய பேர் அதை பிரிண்ட் பண்ணி அந்த காஸ்ட்டை வந்து கம்மியா கொண்டு வந்துருவாங்க எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டுக்கு. ஸோ மார்க்கெட்டே வந்து இதை ரெகுலேட் பண்ணிடும். நம்ம வந்து அதை செட் பண்றதே கிடையாது. நம்ம வந்து இஷ்யூ இந்த எனர்ஜி டோக்கனை ரிசர்வா வச்சுக்கிட்டு JINR இஷ்யூ பண்றப்ப நம்ம மார்க்கெட் ரேட் தான் எடுத்துக்கிறோம். நம்ம போய் இதுதான் மார்க்கெட் ரேட்னு சொல்றது கிடையாது. நம்ம காயினை மார்க்கெட்ல ஃப்ளோட் பண்ணிட்டு மார்க்கெட் அதுக்கு என்ன விலை கொடுக்குதோ, ஏன்னா லாஸ் ஆகுதுன்னா மைனர்ஸ் வந்து அதை பிரிண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப நீங்க 1 கிலோவாட் ஹவர் செலவு பண்ணி உங்களுக்கு 0.9 ஜாக்ஸ் காயின் தான் கிடைக்குது அப்படின்றப்ப நீங்க அதை வந்து பிரிண்ட் பண்ண மாட்டீங்கல்ல, உங்களுக்கு லாஸ் தானே அந்த பிசினஸ். சோ யாருமே லாஸ்ல போல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்காங்கன்றப்ப அப்பதான் உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து ஸ்கேல் ஆகும். ஸோ அந்த மார்க்கெட் ரேட்டை மார்க்கெட்டால தான் சொல்ல முடியும், நம்ம செட் பண்ண முடியாது. நம்ம அதனால அதை மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்ல இருந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுத்துக்கிறோம். கோல்டும் அதே மாதிரி தான் நடக்கும். இப்போ கோல்டு 1 கிராம் கோல்டு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ஸ்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கன்சார்டியம், அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பேசிஸ்ல தான் கோல்டோட ரேட்டை செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த எனர்ஜி டோக்கனை யூனிஸ்வாப், பேன்கேக் ஸ்வாப்ல லிஸ்ட் பண்றப்ப அதோட மார்க்கெட் ரேட் வருது. அந்த மார்க்கெட் ரேட் பேசிஸ்ல நம்ம INR இதெல்லாம் வந்து இஷ்யூ பண்றோம். அஃப்கோர்ஸ் INRக்கு டைரக்டா உங்களுக்கு யூனிஸ்வாப்ல ரேட் கிடையாது இன்னைக்கு. ஸோ நம்ம டாலர் ரேட், USDT ரேட் எடுத்துக்கிட்டு அடுத்து USD to INR எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுத்து அதை பேஸ் பண்ணி JINR இதெல்லாம் நம்ம இஷ்யூ பண்றோம்.
ஓகே, ஓகே ப்ரோ. தட்ஸ் இன்ட்ரஸ்டிங். இப்ப கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து கிளியர் ஆயிடுச்சு நீங்க சொன்னது. ஆ ஓகே. ஓகே. இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் காயின் இது 2த்தையுமே வந்து இப்ப நாங்க பை பண்ண முடியுங்களா? லைக் நெட்வொர்க் காயினும் இருக்கு, அசெட் காயினும் இருக்கு, ஸ்டேபிள் காயினும் இருக்கு. இது 2மே வந்து அவைலபிள்ங்களா பை பண்றதுக்கு? இல்ல இதுல எது மட்டும் அவைலபிலிட்டி இருக்கு இப்ப? இப்போதைக்கு இன்னும் நெட்வொர்க் வந்து மெயின் நெட் வந்து இந்த மந்த் கடைசி, அதாவது செப்டம்பர் 30, 2021 இந்த டைம்ல தான் மெயின் நெட் லைவ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அசெட் காயின்ஸோட wrapped வெர்ஷன் வந்து DeFiல டெக்ஸஸ்ல சர்க்குலேட் பண்றோம். யூனிஸ்வாப், பேன்கேக்ஸ்வாப்ல. இப்போ சப்போஸ் யாராவது அசெட் காயினை பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம வெப்சைட் jax.networkல போய் அவங்க கெட் ஜேஎக்ஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க போய் அதை வாங்கி வச்சுக்கலாம். ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து மைன் பண்றது ஆஃப்டர் மெயின் நெட் தான். ஸ்டேபிள் காயின் இஸ் ஒன்லி ஃபார் டிரான்சாக்ஷனல் மோட்டிவ்ஸ். பிசைட்ஸ் இந்த பேங்க்குலாம் யாராவது ரிசர்வ்ஸை கொலாட்ரலா கொடுத்து ஸ்டேக்கிங் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அசெட் காயின்ஸ்லயும் ஸ்டேக்கிங் பொட்டன்ஷியல் இருக்கு, ஸ்டேபிள் காயின்ஸ்லயும் உங்களுக்கு ஸ்டேக்கிங் பொட்டன்ஷியல் இருக்கு. அதெல்லாம் மெயின் நெட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் லான்ச் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஸ்டேபிள் காயினை வாங்க முடியாது, ஏன்னா மெயின் நெட்ல தான் அதை பிரிண்ட் பண்ணணும் மைனர்ஸ். அதுக்கு வந்து 0 ப்ரீ மைன். அசெட் காயினுக்கு ஒரு சர்டன் ப்ரீ மைன் இருக்கு. அந்த ப்ரீ மைனை நம்ம இப்போ டிஃபைல வந்து யூனிஸ்வாப், பேன்கேக்ஸ்வாப் மூலமா WJXன்னு சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ண நம்ம வெப்சைட் வழியா பண்ணலாம். ஓகே, ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் லோ. ஸோ ஐ திங்க் நம்ம மோஸ்ட்லி வந்து ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் எனக்கு சூப்பர் ஐடியா கிடைச்சிச்சு. லைக் என்ன ஜாக்ஸ் ஏன் வந்து ஸ்டோனேட்டா இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றது நல்ல ஐடியா கிடைச்சிச்சு. நீங்க வேற எதனா நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் பர்சனலா அவங்க கம்யூனிட்டிக்கு தான் ஒரு மெசேஜ். ஸோ இந்த பிளாக் செயின் கம்யூனிட்டி வந்து இது ஒரு நல்ல டெக்னாலஜி. ஸோ பிஃபோர் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் இருந்தாங்க, மக்கள் இருந்திருந்தாங்க. மன்னர்கள் வந்து ஆக்சுவலா லிடியான ஒரு நாட்டில் வந்து கரன்சின்றது ஆரம்பிச்சது. இது ஒரு மணி வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி ஃபார் மேனேஜிங் பீப்புள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 100 கிராம்ஸ் கோல்டுக்கு 100 காயின்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா 10 கிராம்ஸ் கோல்டுக்கு 100 காயின்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னாச்சு, மக்கள் வந்து மன்னர்களுக்கும் கண்ட்ரோல் வேணும்னு டெமோக்ராட்டிக்கா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு கண்ட்ரோல் கிடையாது. எவ்வளவு நாளும் பிரிண்ட் பண்ணலாம் பணம், எவ்வளவு நாளும் வந்து எரிச்சுக்கலாம் பணத்தை. மக்கள் வந்து ஆனா ப்ரிசைஸா 100 ரூபாய் நீங்க ஒரு இடத்துல திருடிங்க, சப்போஸ் யாரோ ஒருத்தவங்க 100 ரூபாய் திருடிட்டாங்கன்னா அவங்க அதுக்காக ஒரு 5 வருஷம் ஜெயிலுக்கு போவாங்க. 500 ரூபாய்க்குலாம் 5 வருஷம் ஜெயில் போன கதையெல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. ஆனா வந்து கவர்மெண்ட் லெவல்ல அவங்களுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஸோ முன்னாடி நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன் பாத்தீங்கன்னா மன்னர்களுக்கு வந்து கணக்கு கிடையாது, மக்களுக்கு கணக்கு இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுது, மக்களுக்கு கணக்கு இருக்கு, மன்னருக்கும் கணக்கு இருக்கு, ஆனா அரசாங்கத்துக்கு கணக்கு கிடையாது. இப்ப பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ்ட் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லாரும் கணக்கா இருப்போம், அப்பதான் சொசைட்டி வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி நமக்கு டெக்னாலஜிக்கல் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்ப நமக்கு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த மூமெண்ட்ல வந்து நிறைய பேர் சந்தேகம் இருக்கலாம், இது வந்து இது ஒரு ஸ்கேமா இல்ல எம்எல்எம்மா இல்ல லாங் டேர்மா இருக்க போதான்னு. அதை பத்தி கவலையப்பட தேவையில்லை. நான் உங்க சேனல்ல கூட பார்த்தேன், நீங்க 2 டெவலப்பர் வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே இதை வந்து கான்ஃபிடென்ட்டா இந்த இண்டஸ்ட்ரியில என்டர் ஆகி நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கிட்டா நம்ம ஜென்ரலா ஒரு கம்யூனிட்டியாவே நல்லா டெவலப் ஆகலாம். ஸோ அதுதான் ஒரு மெயினான மெசேஜ். சப்போஸ் ஏன்னா நமக்கு வந்து டெக்னாலஜி நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம அட்வைசர் ப்ரொஃபசர் ஸ்காட் கூட அதான் இன்ட்ரெஸ்ட். அவர் இந்த டெக்னாலஜி 1991ல இதை பத்தி டாக்குமெண்ட் பண்ணப்ப eventually in the world there will be lesser corruption, lesser inflation, more transparency and more personal liberty for everyone. அது கவர்மெண்ட் பெரிய ஆளுங்க, மக்கள் வந்து சாதாரண ஆளுங்க நினைச்சாலே இட்ஸ் நாட் கவர்மெண்ட்ல. கவர்மெண்ட் அல்டிமேட்லி இஸ் தேர் டு சர்வ் த பீப்புள். கரெக்ட்டா? ஸோ இதுதான் இந்த மூமெண்டோட விஷனே. ஸோ அந்த விஷனை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதுல ஒர்க் பண்றதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. மார்க்கெட் மேக்கிங் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்கு. அதுக்கு தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு அவரு. ஸோ இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இதுல நிறைய பேர் டெவலப் ஆகணுன்றது ஒரு ரெக்வெஸ்ட், என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், அவ்வளவுதான். தேங்க்ஸ் லாட் ப்ரோ. ஆக்சுவலி ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ ஆக்சுவலி உங்க வேல்யூபிளான டைம் வந்து ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. அண்ட் என் சார்பாகவும் கிரிப்டோ தமிழ் கம்யூனிட்டி சார்பாகவும் வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய எல்லா எஃபர்ட்ஸும் வந்து வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங் டு தி ஷோ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மன்னோ. தேங்க்யூ.